பார்க்கின்றோம். நயினா நாகேந்திரன், தமிழிசை சவுந்தரராஜன் என்று பலரும் வந்திருக்கின்றார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சியை தவிர மற்ற ஒட்டுமொத்த கட்சிகளும் வந்துவிட்டார்கள் என்று சொல்லும் முகமாகத்தான் விஜயனுடைய பதவியேற்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. மற்றும் ஒரு சில கட்சிகளில் வராதவர்களும் கூட அந்த கட்சியின் சார்பில் தங்களுடைய ஆதரவை விஜய்க்கு தனிப்பட்ட முறையிலும் தெரிவித்திருக்கின்றார்கள். நேரத்தில் பதவியேற்றுக் கொள்ள உள்ள நிலையில்தான் கோட் சூட் அணிந்து வந்திருக்கக்கூடிய விஜய்க்கு ஒரு உற்சாகமான வரவேற்பை அவருடைய ஆதரவாளர்கள், தொண்டர்கள், நிர்வாகிகள் வழங்கியிருக்கக்கூடிய அந்த காட்சியை காணுகின்றோம். மற்றொரு பக்கம் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வந்திருக்கின்றார். காங்கிரசினுடைய உறுப்பினர்கள் வந்திருக்கின்றார்கள். தமிழ்நாட்டு அரசியலை தடமுரட்டி இருக்கின்றார் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தேர்தல் நடைபெறும் என்பதுதான் கேள்வியாக இருந்தது, அப்படித்தான் பார்க்கப்பட்டது. ஆனால் தமிழக வாக்காளர்களுடைய மனதில் வேறாக இருந்திருக்கின்றது. தமிழக வாக்காளர்கள் இந்த முறை விதிகளை ஆளுநர் ஆட்சி அமைக்க அதிகாரம் வழங்க வேண்டும் என்று விதிகள் இருந்தாலும் அதை காட்டிலும் கூடுதலாக மற்றொரு விதிகள் இருக்கின்றது, நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் இருக்கின்றன என்பதை சொல்லி 3 முறை சந்தித்த விஜயை திருப்பி அனுப்பி வைத்து 118 என்கின்ற அறுதி பெரும்பான்மைக்குரிய இடங்களோடு தான் வர வேண்டும் என்று ஆளுநர் மாளிகை உத்தரவிட்டிருந்தது. வழக்கமாக புரோட்டஸ்ட் மூலமாகத்தான் அதை நிரூபிக்க வேண்டும், சட்டப்பேரவைக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை ஆளுநர் மாளிகை எடுத்துக் கொள்ளலாமா என்றெல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்டன. ஆனால் ஆளுநர் அதில் உறுதியாக இருந்தால், தன்னுடைய முடிவை மாற்றிக்கொள்ளாமல் இருந்தால், ஆனாலும் கூட புரோட்டஸ்ட் மூலமாக சட்டப்பேரவைக்கு உள்ளாக நிரூபிக்க வேண்டிய பெரும்பான்மையை ஆளுநர் மாளிகை தான் நிரூபிக்க வேண்டும் என்றால் அதற்கும் தயாராக இருக்கிறேன் என்று 3 நாட்களை எடுத்துக்கொண்டால் விஜய் அந்த 3 நாட்களிலே 5 கட்சிகள் திமுக கூட்டணி பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். கோட்சூட் அணிந்து வந்திருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய்க்கு உற்சாகமான ஒரு வரவேற்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அரசியல் துறையில் பல கட்சியினுடைய தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் வந்திருக்கிறார்கள்.